வணக்கம். ஜெபமாலை எப்படி கட்டுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நெற்பவழ மணிகளை வச்சு கம்பியில் எப்படி ஜெபமாலை கட்டுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் கம்பிக்கு பதிலாக ஐபின்ஸ் வச்சு எப்படி ஜெபமாலை கட்டுறதுன்னு பார்க்கலாம். இங்கே நான் 6 மில்லிமீட்டர் அளவுள்ள 59 நீல நிற கிறிஸ்டல் மணிகள் எடுத்திருக்கிறேன். ஒரு சிலுவை, ஒரு பதக்கம், ஒரு சங்கிலி தேவைப்படும். கட்டுறதுக்கு 59 ஐபின்ஸ் எடுத்திருக்கிறேன். 3 குறடு மட்டும் இல்லாமல் ஐபின்ஸ் வச்சு லூப் போடுறதுக்கு ஸ்பெஷலான ஒரு குறடும் எடுத்திருக்கிறேன். இதை 1 ஸ்டெப் லூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வச்சு எப்படி மணிகளை கோக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஐபின் எடுத்து மணியை கோத்துட்டு நீளமான கம்பியை குறடில் இருக்கும் ஓட்டையில் விட்டு இந்த மாதிரி வைக்கணும். குறடை லேசாக அழுத்துனா தேவையான நீளத்தை மட்டும் வச்சு மீதி கம்பியை வெட்டிடும். தொடர்ந்து அழுத்தினோம்னா இந்த மாதிரி லூப் கிடைக்கும். இப்போது முதல் மணியை ஐபின் சேர்த்து கட்டியாச்சு. இதே மாதிரி 59 மணிகளையும் ஐபின் வச்சு கட்டி தயார் பண்ணிக்கலாம். இங்கே நான் இந்த 1 ஸ்டெப் லூப்பர் டூல் வச்சு செய்கிறேன். இது இல்லாமையும் லூப் செய்யலாம். ஐபினில் மணியை கோத்ததுக்கப்புறம் தேவையான அளவு விட்டு கம்பியை வெட்டிட்டு குறடை வச்சு வளைச்சி லூப் செய்யலாம். அது எப்படி செய்கிறதுன்னு நெற்பவழம் வச்சு ஜெபமாலை கட்டினோம்ல, அந்த 2வது வீடியோவில் விளக்கமாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோ பாருங்கள். 59 மணிகளையும் தயாரித்து வச்சதுக்கப்புறம் 10 பிரிக்கலாம். இப்போ 2 மணியை எடுத்து கோக்கலாம். அதுக்கு மூக்கு உருண்டையாக இருக்கும் குறடும் தட்டையாக இருக்கும் குறடும் தேவைப்படும். வளையத்தை லேசாக விலக்கி இன்னொரு மணியோட வளையத்தை மாட்டிட்டு திரும்ப மூடணும். ஒரு மணியோட இன்னொரு மணியை கோத்துட்டோம். இதே மாதிரி 10 மணிகளை கோத்துக்கலாம். கோக்கிறப்ப ஐபினில் ஒரு லூப் இருக்குல்ல, அதை மேலே வச்சு நம்ம செஞ்ச லூப்பை திறந்து மூடுற மாதிரி பார்த்துக்கிட்டோம்னா நல்லது. 5-10 மணிகளை கோத்தாச்சு. தொடக்கத்தில் சொல்லும் 3 அருள் நிறைந்த மரியே வாழ்க ஜெபத்துக்கு 3 மணியையும் சேர்த்து கோத்தாச்சு. இப்போ ஜெபமாலை மணிகளை இணைப்பதற்கு சங்கிலி தேவைப்படும். ஒரு பெரிய சங்கிலி எடுத்து அதில் 3 வளையம் மட்டும் வச்சு வெட்டி எடுத்துக்கலாம். 53 மணி ஜெபமாலை செய்கிறதுக்கு தேவையான 14 சங்கிலியையும் வெட்டி எடுத்துக்கலாம். ஜெபமாலையில் 6 விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை ஜெபத்துக்கான மணிகள் இருக்குது. இந்த 6 மணிகளோட 2 பக்கத்துலேயும் சங்கிலியை கோத்துக்கலாம். இப்போ கோர்த்து வச்சுருக்கிற 10 மணிகளில் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை ஜெப மணிகளை கோர்த்து இணைக்கலாம். ஐந்து 10 மணிகளை சேர்த்து கட்டலாம். இப்போ 54 மணிகளை சேர்த்து இணைச்சாச்சு. ரெண்டு நுனிலையும் சங்கிலியை கோத்துக்கலாம். அடுத்ததாக தொடக்கத்தில் சொல்கிற மணிகளை சேர்த்து இணைக்கலாம். இப்போது பதக்கத்தையும் சிலுவையையும் ஜெபமாலையோடு சேர்க்கணும். அதுக்கு 4 வளையம் தேவைப்படும். ஒரு வளையத்தை லேசாக விலக்கி திறந்து அதில் ரோசரி சென்டரை கோத்துக்கலாம். தேவமாதா தந்த அற்புத பதக்கத்தை வச்சு தான் இந்த ஜெபமாலையும் கட்டுறோம். இந்த அற்புத பதக்கத்தில் அழகான ஒரு ஜெபம் இருக்குது. மாதாவே கொடுத்த ஜெபம். 1830ஆம் ஆண்டு பாரிஸில் புனித கத்ரீன் லபுரவுக்கு மாதா 3 தடவை காட்சி கொடுத்தாங்க. 2வது காட்சியில் தான் இந்த பதக்கத்தை காட்டி இதே மாதிரி பதக்கம் தயார் செய்ய சொன்னாங்க. நீள்வட்ட வடிவில் இருக்கிற இந்த பதக்கத்தில் ஃப்ரெஞ்சு மொழியில் ஜெபம் இருக்கும். இப்போ பல மொழிகளிலும் பதக்கம் செய்கிறாங்க.
மாதாவே கொடுத்த சின்ன அழகான வல்லமையான ஜெபம். இந்த ஜெபத்தை நாம் அடிக்கடி சொல்லலாம். ஓ பாவமின்றி உற்பவித்த மரியே, உம்மை அண்டி வரும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இதே போல் ரோசரி சென்டரோட 3 பக்கமும் கோத்துக்கலாம். இறுதியாக சிலுவையை கோக்கணும். ஒரு வளையத்தை எடுத்து சிலுவையையும் சங்கிலியையும் கோர்த்து இணைக்கலாம். பாருங்க, கிறிஸ்டல் மணிகளை ஐபினில் கோர்த்து 1 ஸ்டெப் லூப்பர் கொரடு வச்சு ஒரு அழகான ஜெபமாலை கட்டியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அன்னை ரோசரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு ஜெபமாலை எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். நன்றி. மரியே வாழ்க.